அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ரெசிபி அப்படின்னா, இந்த குடம்புளியை வச்சு மீன் குழம்பு பண்ண போகிறோம். இது ஒரு கேரளாவுடைய ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். இந்த குடம்புளி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு புளிங்க. நம்ம நார்மல் புளி மாதிரி இல்லாமல் இது வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நம்மளுடைய இன்சுலின் லெவல் எல்லாத்தையுமே டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இன்சுலினை கட்டுக்குள்ளே வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி புளியை யூஸ் பண்ணும்போது நார்மலாக நம்மளுடைய பாடி மெட்டபாலிசம் அதிகரித்து நமக்கு நம்மளுடைய வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நான் சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு பெரிய இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், நிறைய மசாலாலாம் இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நார்மல் சில்லி பவுடர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடியும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 மசாலா வச்சு தான் இந்த மீன் குழம்பு நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷு. நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை கிடையாது. வெங்காயம், பூண்டு, அப்புறமா இந்த கொத்தமல்லி பவுடர், சில்லி பவுடர், இது இருந்தால் போதும். நமக்கு சூப்பராக இந்த புளியை வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த குழம்புக்கு நார்மலாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் மீன் குழம்பு பண்ணுவோம். இது தேங்காய் எண்ணெயில் பண்ணுற ஒரு குழம்பு. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணுங்கள். ஸோ கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் நான் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக, நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா வெங்காயம் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். அப்புறம் நமக்கு அந்த காரம் எதுவுமே மட்டுப்படாது, நமக்கு அந்த ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பூண்டு. ஸோ சில பேருக்கு மீன் குழம்புல பூண்டு போட்டு அந்த கடித்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 2 ஸ்டெப்புமே ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நல்லா போட்டு கிளறிட்டு, இந்த மசாலா கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதுனால நம்ம அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இது வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த புளியை சேர்க்க போகிறோம். அது வரைக்கும் இது நல்லா மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அந்த எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு எந்த பச்சை வாசனையும் இருக்காது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் புளியை ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இது கொதிச்சிட்ருக்கு. ஸோ அந்த சைட் கேப்பில் நம்ம இந்த ஃபிஷ்ஷை கழுவி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியுது, எண்ணெயெல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வருது. இன்னொன்று நல்லா ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளியை சேர்த்துடலாம். புளி சேர்க்கும் போது நீங்கள் புளியோட அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதை கரைச்சியும் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புளி நீங்கள் கரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கருப்பு அந்த பிளாக் கலரில் மாறி இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேருங்க. ஏன்னா நார்மல் சில்லி பவுடர் சேர்க்கும் போது இதனுடைய கலர் உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளிக்கு ஒரு வாசனை உண்டு. அந்த வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். கிட்டத்தட்ட 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையவும் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா இதை நம்ம கட்டியாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் இறக்கிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு, எண்ணெயெல்லாம் மேலே மிதக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மீனை எல்லாத்தையுமே போட்டுடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் நம்மளுடைய மீன் குழம்பு எப்படி ரெடியாக இருக்குன்னு.
இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னா நல்லா வந்து எண்ணெய் எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் விடணுன்னாலும் விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அது ஆப்ஷனல் தான். ஏற்கனவே நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சிருக்குங்கிறதுனால தேவை கிடையாது. பட் தேங்காய் எண்ணெய் பிடிச்சவங்க நீங்கள் கடைசியில் கூட 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை வந்து ஒரு 2 to 3 hours வந்து நல்லா வந்து இந்த புளியில் நல்லா ஊறணும், இந்த குழம்புல ஊறணும். அதுக்கப்புறமா மீனை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த குடம்புளி வச்சு இந்த மாதிரியான டிஷ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குடம்புளி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதனால் நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.